ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம தமிழில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்க இருகப்பற்று அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தார். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அந்த படம் பார்த்தீங்கன்னா அவருக்கு படுதோல்வியாக அமைச்சுது. அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்சில் அந்த விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணியிருப்பார். பொதுவாக இந்த ப்ரெஸ்காரங்களுக்கு ப்ரீமியர் ஷோ போட்டாங்க அப்படின்னா நல்லா இல்லைன்னா கூட ஏதோ வாய் வார்த்தைக்காச்சு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. இவரோட ப்ரீவியஸ் படத்தை போட்டப்போ ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை பேசல. அன்னைக்கு என் கரியரே முடிஞ்சு போயிடுச்சு, அத்தோட நான் போயிட்டேன். இவங்க அதாவது இந்த ப்ரொடியூசர்ஸ் தான் எனக்கு கூட்டு வந்து இந்த படத்தை எடுக்க விட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்போ எனக்கு கேட்டதோ என்னடா இவ்வளோ சீனா இருக்கு, அப்படி என்ன படத்தை எடுத்துட்டு போறான், இதுவும் ஓகே தானே இருக்கும் அப்படின்னு பார்த்தா நான் ஃபீல் பண்ணேன். ஆனா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே கம்ப்ளீட்டா உடஞ்சு போச்சு. அப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு, இதை எடுத்தவரா ப்ரீவியஸ் படத்தை அப்படி எடுத்து வச்சிருக்காருன்ற மாதிரி தாட்டு உங்களுக்கு தோணும். ஸோ ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு, ஒரு முறையாச்சும் பாத்துருங்க. சரி, இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ள போலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா மித்ரா அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட்டை காமிக்கிறாங்க. கவுன்சிலிங் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இவங்க கிட்ட கவுன்சிலிங் வரவங்க நிறைய பேர்களை காமிக்கிறாங்க. எங்களுக்குள்ள சண்டை நடக்குது, ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த கூட அவங்க பெருசுப்படுத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு மாதிரி நிறைய கப்புள்ஸ் இவங்க கிட்ட கவுன்சிலிங்காக வந்துகிட்டே இருக்க இவங்க எல்லாத்தையும் சரி பண்ணி கியூர் பண்ணி அனுப்பி வைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அப்படியே கட் பண்ணி இவங்களோட லைஃப் எல்லாருக்கும் கவுன்சிலிங் கொடுத்து கப்புள்ஸை சேர்த்து வைக்கிற இவங்க வீட்டில் மட்டும் எப்படி இருப்பாங்க வாய்ஸ் ஓவரில் இவங்களை காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இவங்களோட கணவரை மனோகர் அப்படின்றவரை காமிக்கிறாங்க. அவர் கூட வேலை செய்யறவர். சார், உங்களுக்கு உங்க ஒய்ஃப்க்கு சண்டையே வராதான்னு கேட்க, வரவே வராதுன்ற. எதனால சார் வராம இருக்கு, நீங்க எப்படிதான் அவங்களை ஹேண்டில் பண்றீங்கன்னு கேட்க சின்ன சின்ன விஷயங்களா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள கல்யாணமான புதுசுல சண்டைகள் வர ஆரம்பிச்சிருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இவங்களோட கணவருக்கு இவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம், உனக்கு கோபமா இருந்தது அப்படின்னா கண்ணாடியை பார்த்து நீயே பேசு, கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லி கோவத்தை குறைப்பாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி வாரத்துக்கு ஒரு முறை இவங்களுக்குள்ள என்ன பிடிக்குது என்ன பிடிக்காது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இவங்க ஒரு போர்ட்ல எழுதி அதை பாத்தீங்கன்னா லெக்சர் மாதிரி எடுப்பாங்க. இவர் எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு அவங்க சொல்ற மாதிரி நடந்துகிட்டு இருப்பாரு. சோ இதனாலதான் இவங்களோட ஃபேமிலிக்குள்ள சண்டையே வரல அப்படின்னு மாதிரியும், இதனால இவங்க கணவரான மனோ ஒரு கம்ப்ளீட் ஹஸ்பண்டா இருக்காரு அப்படின்னு மாதிரி காமிச்சு கட் பண்ணி வேற ஒரு ரெண்டு கப்பல காமிக்கிறாங்க. முதல் கப்பல் பாத்தீங்கன்னா ரங்கேஷ் அப்படின்றவரும் அவரோட மனைவியான பவித்ரா அப்படின்றவங்களும் அவங்க பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்ததால கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. இந்த விஷயம் இவருக்கு சுத்தமா பிடிக்கல. ஜிம்முக்கு போறாரு, அங்க ஃபிட்டா இருக்க போன பார்த்து வழிஞ்சுகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி ஜிம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா இவரோட ஒய்ஃபை பார்த்து பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. நானும் உடம்பக்குறேன்னு பல முறை சொல்லிட்டேன், தின்னுட்டு தூங்கிட்டு இப்ப செனப் பண்ணி மாதிரி ஆயிட்ட பாருன்னு சொல்ல அவங்களும் நான் உடம்ப குறைக்கணும்ன்றதுக்காக ஜிம்ல சேர்ந்தேன். உடம்பு குறையலன்னா அதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்னு கேட்க, ஜிம்முக்கு போனா மட்டும் போதாது, ஏதாவது பண்ணணும், ஊருக்கு அதை பேசிட்டு வந்தா இப்படிதான் அப்படின்னு மாதிரி வழக்கம் போல திட்டிட்டு சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆபீஸ் கிளம்புறாரு. அண்ட் இன்னொரு கப்பலான அர்ஜுன் திவ்யா அப்படின்றவங்களை காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு பேச்சுவார்த்தையே இல்லை. அர்ஜுன் எவ்வளவு திவ்யா கிட்ட பேசணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணாலும் அவங்க விலகி போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அவங்க குளிச்சுட்டு போறப்போ டவல் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்படியே போட்டு போவாங்க. இந்த விஷயம் இவருக்கு பயங்கர கடுப்பு ஏத்துது. எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இதை காயப்பட மாட்டியான்னு கேட்டு பயங்கரமா திட்டுறாரு. அண்ட் பதிலுக்கு இவங்க எதுவுமே பேசுறதா இல்லை. இதனால ரெண்டு பேரும் கிளம்பி ஆபீஸ் போய்கிட்டே இருக்கும்போது ஈவினிங் சீக்கிரமாவா உங்ககிட்ட பேச வேண்டியிருக்குன்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. அப்படியே கட் பண்ணா மித்ராவையும் மனோவையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் கிளம்பி அவங்களோட வேலையை பார்க்கணும்னு போக மித்ரா புது புடவை கட்டியிருப்பாங்க. இந்த புடவை எப்படி இருக்குன்னு கேட்க எப்பயும் போல அழகாதான் இருக்குன்னு சொல்ல இவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க. இந்த புடவைய நீ தான் எடுத்துக்கிட்ட, முதலா இன்னைக்கு தான் கட்டியிருக்க, நாம என்ன வாங்கி கொடுக்குறோம் அப்படின்றதையாச்சும் ஞாபகம் வச்சுக்கலாம்ல அப்படின்னு மாதிரி அவர் எதுவுமே திட்டாம சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா ஜிம்ல இருக்க பவித்ராவை காமிக்கிறாங்க. தன்னோட கணவர் இப்படி சொல்றாரு, நான் எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணாலும் எனக்கு உடம்பே குறைய மாட்டேங்குது அப்படின்னு மாதிரி ஜிம்ல இருக்க ஒரு ஆள் கிட்டே போய் ஒரு டிப்ஸா கேட்டுக்கிட்டே இருக்க அவங்க ஆளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்களும் சரின்னு தலையாட்டிட்டு இருக்காங்க. கட் பண்ணி இன்னொரு பக்கம் வேலைக்கு போன அர்ஜுனை காமிக்கிறாங்க. வீட்டுல டென்ஷனோட தான் கிளம்பினார் இல்லையா. அங்க இருக்க இவரோட முதலாளி இவரை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்காரு. ஆர்டிகல் ஒண்ணு கூட ஒழுங்கா பண்ண மாட்டியா, உன்னெல்லாம் வச்சு என்னடா வேலை வாங்குறதுன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணி இந்த சைடு ரங்கேஷை காமிக்கிறாங்க. இவரும் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுல இருந்து கால் பண்றாங்க. அவங்க கிட்ட முகம் கொடுத்து பேசாம பயங்கரமா திட்டுறாரு. முதல்ல போனை வெயின் கட் பண்ணி வச்சுட்டு இவங்களோட நண்பர் கிட்ட பேசலான்னு போக அங்க இருக்க இவங்களோட சீனியர் ஆபீசர் எங்க கிட்ட எல்லாம் ஜோக் அடிச்சு நல்லா பேசுற, அண்ட் வீட்டுல எதுக்காகடா இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல அவரு உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நானும் என் பொண்டாட்டியும் ஒன்னா இருந்து பல மாசம் ஆயிடுச்சு, அவ தின்னுட்டு
தின்னுட்டு உடல் பெருத்துக்கிட்டே போயிருக்கிறதால அவகிட்ட இருந்து எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்ல, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்ல அவங்களும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா டிவோர்ஸ் அப்படின்றது தான். என்னோட கணவரை டிவோர்ஸ் பண்ணும்போது எல்லாரும் என்னை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க, என் குழந்தைய என்ன பண்ண போற அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப பாரு சந்தோஷமா இருக்கு, என்னோட குழந்தைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது எதுவுமே இல்லாம வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சோ அவங்க கூட வாழ பிடிக்கல அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போறதை தவிர வேற எந்த நல்ல வழியுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் யோசிக்கிறாரு. கட் பண்ணா அர்ஜுனை காமிக்கிறாங்க. தன்னோட மனைவி சீக்கிரமா வரணும் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அதுக்காக போன் பண்ணி சீக்கிரமா வரணும்ன்றதுக்காக ரிமைண்டர் கொடுக்க அவங்க போனை பாக்குறாங்க, ஆனா எடுக்கிறதா தெரியல. ஆபீஸ்ல இருந்துகிட்டு போனை கட் பண்ணி விட்டுறாங்க. மீட்டிங்ல இருக்க அப்படின்னு கோவத்தோட கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ரங்கேஷும் வீட்டுக்கு கிளம்பி போகலான்னு போக இவரோட மனைவி பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிருப்பாங்க. பயங்கர கோவம், உடம்ப குறைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நீ பிரியாணி வாங்கி தின்னுட்டே இருக்கியான்னு போக, எங்க நாளையில இருந்து நான் சிவியரா டயட்ல இருக்க போறேன், அதுக்காக தான் கடைசியா ஒரு முறை சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தேன்னு சொல்ல இவர் என்னத்தையோ பண்ணி தொலை, இனிமேல் எனக்கு நீ சாப்பாடு கட்டித்தர வேணான்றாரு. இவங்களுக்கு இது புரியல. என்னங்க ஏன் என்னாச்சுன்னு கேட்க அவர் பாத்தீங்கன்னா வேணானா வேணாம் அவ்வளவுதான், சும்மாலாம் பேசிக்கிட்டு இருக்காதுன்னு கோவமா போக இந்த சீன் இதோட கட் ஆகுது. இந்த சைடு இருக்க அர்ஜுனை காமிக்கிறாங்க. தான் மனைவியை சீக்கிரமா வர சொல்லியிருந்தா இல்லையா, அவங்க வரல. இதனால வீட்டுல காத்துக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப நேரம் கழிச்சு வராங்க. ஒரு 2 மணி நேரம்னா பரவாயில்ல, 7 மணிக்கு புரிஞ்சது, கரெக்டா ஒரு 10 மணி கிட்ட வந்திருக்கு. நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தேன், அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, எங்க நான் இப்பதான் உள்ள வந்தேன், நான் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வருவான்னு கேட்க இவர் கடுப்பாயிட்டு, நான் 3 மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன், நீ இப்ப வந்தேன்னு சொல்றேன், உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, எதுக்காக என் கூட ஒழுங்காவே பேச மாட்டேன்னு சொல்ல இவங்க 2 பேருக்கு நடுவுல சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. வாக்குவாதங்கள் முத்தி போக அவங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம போய் கதவு சாத்திக்கிறாங்க. பயங்கரமா அழுகுறாங்க. அண்ட் வெளியே வரும். அப்ப 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணி நின்றுகிட்டே இருக்காரு. அவங்க அழுதுகிட்டே வெளியே வந்து, எனக்கு எல்லா விஷயங்கள்ல இருந்தும் கொஞ்ச நாள் ரிலீஃப் தேவைப்படுது, நான் என்னோட அம்மா வீட்டுக்கு போவா அப்படின்னு மாதிரி கண் கலங்கிட்டு நிக்கிறாங்க. இவர் பதில் பேச முடியாம அப்படியே இந்த விஷயத்த நித்தனா இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட போய் சொல்றாரு. அவங்களும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு, காலையிலேயே உங்களோட டென்ஷனை நீங்க அவங்க மேல கொட்டிருக்கீங்க, அதை அதிகப்படுத்துற விதமா அவங்க ஆபீஸ் கிளம்பி போகும்போது ஈவினிங் சீக்கிரமா வா, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டு இருக்கீங்க. இதனால அவங்களோட ஆபீஸ் முழுக்க அவங்களுக்கு இந்த விஷயங்களே தான் ஓடிக்கிட்டே, வீட்டுக்கு போனா மறுபடியும் டிப்ரெஷன் ஆகுமோ அப்படின்ற தாட்லயே அவங்க வீட்டுக்கு ரொம்ப லேட்டா போயிருக்காங்க. அப்பயும் நீங்க விடாம உங்க மேல இருக்கிற எல்லாத்தையும் அவங்க மேல கொட்டி விட்டுட்டீங்க. அவங்க சண்டை போட்டு இப்போ இது வரைக்கும் வந்து நிக்குதுன்னு சொல்ல இவர் யோசிச்சு பாக்குறாரு. நீங்க என்ன தெரியுமா பண்ணிருக்கணும், அவங்க ஆபீஸ் போகும்போது எதுவுமே சொல்லாம அனுப்பிச்சு வச்சிருக்கணும். ஆனா அவங்க ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வரணும் அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் பொறுமையா பேசியிருந்தாலே இந்த பிரச்சனைகள் இங்க வந்திருக்காது. அண்ட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க அவங்கள ரொம்ப லவ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அவங்க கிட்ட பேசினா மட்டும்தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே கிளியர் பண்ண முடியும். அவங்கள ஒரு வாட்டி கவுன்சிலிங் கூட்டு வர முடியுமான்னு சொல்ல இவரும் தலையாட்டிட்டு கிளம்புறாரு. காட்பானா ரங்கேஷ காமிக்கிறாங்க. டிவோர்ஸ் எடுக்கிறது தான் இதுக்கு சரியான முடிவு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. இதனால கோர்ட்ல போய் ஒரு வக்கீல் கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி பாக்குறாரு. உங்க 2 பேரோட சம்மதத்தோட இந்த டிவோர்ஸ் கேஸ போட்டீங்கன்னு வைங்களேன், ப்ராசஸ் எல்லாமே சீக்கிரமா முடிஞ்சு போயிடும். ஒருத்தருக்கு கொடுக்க விருப்பம் இருக்கு, இன்னொருத்தருக்கு இல்லன்னு வைங்களேன், இந்த கேஸ் ஜவ்வு மாதிரி இருக்கும். இதை எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு வழி இருக்கு. அது என்னன்னா, அவங்க மேல உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, அந்த வெறுப்பு விருப்பு எல்லாத்தையும் கேட்டு அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி டிவோர்ஸ் வாங்கலாம். உங்களுக்கு அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்க இவரை யோசிக்கிறாரு. அவ சாப்பிட்டு குண்டாக்கிட்டே இருக்கான்னு சொல்ல, புரிஞ்சு போச்சியா, நீ என்னையும் சேர்த்து உள்ள வைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்ட போல, இதெல்லாம் ஒரு காரணம்னு போய் நின்னோன்னுவையா, நம்ம கதையே முடிஞ்சது, ஒழுங்கா அவங்க கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிற வழியை பாருப்போன்னு அனுப்பி விட்டுறாரு. காட்பானா இவரோட மனைவியை காமிக்கிறாங்க. வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்ல, வீட்டுல வேலை செய்யறமா, எனக்கு ஒரு 60 வயசு இருக்குமா, என் முகத்தை பாரு, பொட்டு வச்சுக்கிட்டு பூ வச்சுட்டு எவ்வளவு அழகா சுத்திக்கிட்டே இருக்கேன், எதனால தெரியுமா, அப்பதான் 4 பேர் மதிக்கிற மாதிரி நம்ம இருக்கும் தெரியும். தன் வீட்டுக்காரனுக்கும் நம்ம மேல ஒரு ஆசை வரும். அவன் வரும்போது வேர்த்து விறுவிறுத்து போய் நைட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டா அவனுக்கு பிடிக்குமாமா, அதே மாதிரிதாமா உனக்கும். உன் கணவர் வேலை முடிச்சுட்டு வரும்போது நீ இந்த மாதிரி போய் நின்று அப்படின்னு அவருக்கு சுத்தமா பிடிக்காதுமா. ஒரு குழந்தை பெத்தவ நீ, உனக்கு சொல்லியா புரிய வைக்கணும்னு சொல்ல இவங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. கட் பண்ணி அனோவி அவரோட மனைவி காமிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு கப்பல் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த மித்ரா பார்த்து அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு மாதிரி கேர் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கு. ஃபேமிலி அப்படின்னா சண்டை வர்றது சகஜம் தானே, சண்டை வந்தா தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்மளாம் சொல்ல மித்ரா கேக்குறாங்க. சண்டை வராமலே நாம புரிஞ்சுக்கிட்டு நிக்கலையா, இது எல்லாமே ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் டின்னரை முடிக்கிறாங்க. கட் பண்ணி பவித்ராவை காமிக்கிறாங்க. தன்னோட கணவரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி பயங்கரமா ட்ரெஸ்ஸிங் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அவர் வரும்போது அவர் முன்னாடி போய் நிக்கிறாங்க. அவர் பாத்தீங்கன்னா சுத்தமா கண்டுக்கிறதாவே இல்லை. இருந்தாலும் இவங்க முயற்சியை கைவிடாம, என்னங்க வேலை நிறைய இருந்ததா அப்படின்னு மாதிரி அவர்கிட்ட நெருங்கி போய் அவருக்கு ஒரு முத்தத்தை கொடுக்கலான்னு போக அவர் பாத்தீங்கன்னா பயங்கரமா இவங்க வாயில இருந்து நாத்தடிக்குது அப்படின்னு மாதிரி எழுந்துட்டாரு. இவங்க வேக வேகமா போய் பிரஷ் எல்லாத்தையும் பண்ணிட்டு வெளியே வர அப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நின்றுகிட்டே இருக்காரு. என்னங்க
என்னங்காச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க மொத்த விஷயத்தையும் சொல்றாரு. உட்காந்து பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, என் மேல ஏதாவது குறையாங்க, உங்களை எதையாவது ஒரு விஷயத்துல நான் பூர்த்தி பண்ணாம இருந்துட்டானாங்க அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க அவர் முடிவோட தான் வந்திருக்காரு இல்லையா. எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற விஷயத்திலே நிக்கிறாரு. இவங்க அழுது புலம்பிக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணி திவ்யாவையும் அர்ஜுனையும் காமிக்கிறாங்க. வாஷிங் மிஷின்ல திவ்யா துணி போடலாம் அப்படின்னு மாதிரி போக அர்ஜுன் உள்ள போய் இவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு மாதிரி வாஷிங் மிஷின்ல துணியா துவைக்கிறேன்னு கேட்க அவங்க ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே ஆமான்னு தலையாட்டுறாங்க. இவர் புரிஞ்சுப்போ இல்ல அன்னைக்கு நீ எல்லாத்தையும் போட்ட, சுவிட்ச் போடாம போயிட்ட, அதான் அவனுக்கு சொல்லிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல இவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி மனோஜ் அண்ட் அவரோட மனைவி இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேரோட காதல் கதையை ஒரு சின்ன சாங்ல காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் தான். இவங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மனோஜுக்கு பிடிக்கிற விஷயத்த சமைக்கிறது, ரெண்டு பேரும் சேர்ந்து கேம்பிங் எல்லாம் பண்றது, சன்ரைஸ பாக்குறது, தென் ஒன்னா நிறைய கிஃப்ட் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்னு மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அழகா காமிச்சிட்டு கட் பண்ணி மித்ராவை அவங்களோட கவுன்சிலிங் செஷன்ல காமிக்கிறாங்க. இப்போ இவங்களை பார்க்க வந்திருக்க கிளைண்ட் யாரு அப்படின்னா பவித்ரா தான். அவங்களோட லைஃப்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்க. எனக்கு டிவோர்ஸ் கேட்டு நிக்கிறாரு, என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்ல இவங்க மேற்கொண்டு நீங்க அவர் டிவோர்ஸ் கேட்டது எதனா பண்ணீங்களான்னு கேக்குறாங்க. உடனே ஒரு சின்ன பிளாஷ்பேக், அவர் டிவோர்ஸ் கேட்டுட்டார் இல்லையா, என் நேரமும் அழுதுகிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு இந்த டிவோர்ஸ் வேணாங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, நம்ம குழந்தைய யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவர் பேசாம போக ஒரு படி மேல போய் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாங்க. வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாங்க. அவருக்கு பயங்கரமான கடுப்பு ஏறுதே தவிர இதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையும் இப்ப பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இது மிகப்பெரிய தப்பு. பொதுவா ஒருத்தவங்க டிவோர்ஸ் கேட்டு வந்து நிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயம் என்னன்னு தெரியுமா, எனக்கு என் பார்ட்னரை புரிஞ்சுக்க முடியல, குழப்பமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்றது தான். இதுல எல்லாருமே பாதி பர்சன்ட் புரிஞ்சுக்கிட்டு டிவோர்ஸ்ல 90% ஒன்னு சேர்ந்துடுறாங்க, 10% மட்டும் தான் மேற்கொண்டு போறாங்க. சோ உங்களோட கேஸ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட கணவரை நான் ஒரு முறையாச்சும் பார்த்தாக்கணும், அவரை கூட்ட வர முடியுமான்னு சொல்ல இவங்களும் தலையாடிட்டு கிளம்புறாங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து வெளியில இவங்களை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி திவ்யா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா வாஷிங் மிஷின் பிரச்சனை போயிருந்தது இல்லையா, அன்னைக்கே ஒரு கார்டை கொடுத்து நம்ம ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்குன்னு ஒரு டாக்டரை போய் பார்த்தேன், அவங்க உன்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி கார்டை வச்சுட்டு போயிருப்பாரு. இவங்க பயங்கரமா யோசிச்சுட்டு இப்போ மித்ராவை பார்க்கணும்னு வந்திருப்பாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு மித்ராக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பிளாஷ்பேக், திவ்யாவும் அர்ஜுனும் பாத்தீங்கன்னா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க லவ் பண்ணும்போது அர்ஜுன் பாத்தீங்கன்னா திவ்யாவோட எல்லா விஷயத்தையும் அட்மைர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதாவது அவங்களோட எல்லா விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா ரசிச்சு அவங்க கிட்டயே சொல்லி நீ ரொம்ப அழகா இருக்க, அண்ட் இன்னைக்கு இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருப்பாரு. மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த கூட பாத்தீங்கன்னா ஒரு அட்மைரே பண்ணிருக்க மாட்டாரு. சாப்பாடு இவருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்தாலும் அது நல்லா இருக்கா இல்லையா, எப்படி இருக்கு அப்படின்றது ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாரு. அண்ட் இவங்களை பாத்தீங்கன்னா எந்நேரமும் திட்டிக்கிட்டே இருக்காரு. இவங்க கிட்ட நேரம் ஒதுக்கி பேசணும் அப்படின்ற தாட்டி அவருக்கு சுத்தமா இல்ல. அண்ட் இதனால இவங்க பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு தனி மரமா இருக்காங்க. அப்பதான் நம்மளும் வேலைக்கு போகணும் அப்படின்ற யோசனை வர ஆரம்பிக்குது. இவர்கிட்ட கேட்க இவர் முடியவே முடியாது, நம்ம குழந்தைக்கு பிளான் பண்ணிருக்கோம், நீ என்ன இப்படி பண்றேன்னு கேட்க, இல்லங்க குழந்தைக்கு பிளான் பண்ண ஒரு 6 மாசம் கேப் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நான் வேலைக்கு போறேன்னு சொல்லி எப்படியோ கன்வின்ஸ் பண்றாரு. அப்ப கூட பாத்தீங்கன்னா உனக்குலாம் அவன் வேலை தர போறான், இருந்தாலும் பாத்துக்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. இவங்களுக்கு சீக்கிரமா வேலை கிடைக்க அதை போன் பண்ணி அவர்கிட்ட ஷேர் பண்ண, என்ன அதுக்குள்ள உனக்கு வேலை கிடைச்சிச்சா, உனக்கு எவன் வேலை கொடுத்தா, எனிவே கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு மாதிரி கடமைக்கு சொல்ல இவங்க வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட கணவர் கிட்ட கிடைக்காத எல்லா அட்மைரும் பாத்தீங்கன்னா அங்க கிடைக்க ஆரம்பிக்குது. அண்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டே இருக்க கம்பெனி வாழ்க்கை இவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அண்ட் ஈவினிங் வீட்டுக்கு போகணும் அப்படின்னாலே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபுக்குள்ள போக போறோமே அப்படின்ற தாட். சோ அதனாலதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே விரிசல் ஏற்பாடு ஆரம்பிச்சு இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்களை சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. மித்ரா ஆறுதலை பண்றாங்க. அண்ட் இந்த விஷயங்களால ஒரு மாதிரி அப்செட் ஆகி போறாங்க. இவங்களோட கணவர் கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண அவரோட பதில் என்ன அப்படின்னா அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே சொல்லியிருக்கலாம், எல்லாமே அவ தப்பு அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நீ நிக்கிற. அந்த பொண்ணு இந்த விஷயங்களை சொல்லியிருந்தாலும் இங்க ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒன்னு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்செட் பண்ணி மூவ் ஆன் பண்ணிட்டு அதுபடி நடக்கிறவங்க, இன்னொன்னு இது எதையுமே ஒத்துக்காம நான் பண்ணதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நிக்கிறவங்க. கடைசியில பொண்ணுங்க எல்லாமே பொறுத்து போறத தவிர வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற பதில் தான். இதனால இவங்க யோசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஒன்னா உட்கார வைக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேருமே உயிருக்குற ரெண்டு பேரும் காதலிக்கிறீங்க அப்படின்ற விஷயம் அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ உங்களுக்குள்ள போய்கிட்டு இருக்கு இந்த சிவில் ஒர்க்கு காரணம் என்னன்னு தெரியுமா, கம்யூனிகேஷனும் கனெக்ஷனும் மட்டும்தான். சோ அது ப்ராப்பரா இருந்தது. அண்ட் எல்லா விஷயங்களும் நீங்க அட்மைர் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே சரியாயிடும். திவ்யா உங்ககிட்ட எதிர்பார்க்கறது எல்லாமே அது மட்டும்தான். அவங்கள அட்மைர் பண்ணி அவங்க கூட கொஞ்சம் நேரம் செலவழிச்சாலே இது எல்லாமே சரியாயிடும். அண்ட் உங்களுக்காக நான் ஒரு விஷயத்த பண்றேன் அப்படின்னு ஒரு ஜார் எடுத்து வைக்கிறாங்க. அதுல நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும். உங்க ரெண்டு பேருக்கு நான் ஒரு 15 நாள் தரேன், இந்த சீட்டை ஆளுக்கு ஒரு சீட்டா
எடுத்து அந்த 15 நாள்ல ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் எழுதி போடுங்க. அண்ட் 15 நாள் கழிச்சு இதை மாத்தி மாத்தி படிங்க. அது மூலமா உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க அதை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. கட் பண்ணி பவித்ரா காமிக்கிறாங்க. தன்னோட கணவரை மித்ராவை பார்க்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்ல கடுப்பாயிட்டு நாளா எங்கேயும் வர முடியாது, நம்ம டிவோர்ஸ் கேட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆபீஸ் போக மித்ரா போன் அடிக்கிறாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா அவர் பிடிச்சி காத்திக்கிட்டே இருக்காரு. உங்களோட மனைவிக்கு ஒரு பிரச்சனை, நீங்க கொஞ்ச நேரம் வந்துட்டு போக முடியுமான்னு சொல்ல இவரும் அறக்க பறக்க அவரோட மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு மாதிரி வந்து கேட்க இவங்க அது எல்லாத்தையும் விட்டு வைங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமான்னு சொல்லி ஒரு 10 காரணங்களை சொல்றாங்க. இவரோட மனைவிய டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு மாதிரி கேட்டு நிக்கிறாரு இல்லையா. அதுக்காக இவரும் மண்டையை போட்டு குழப்பி பிச்சுக்கிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு 3 காரணத்துக்கு மேல தாண்டவே முடியல. பாத்தீங்களா, 3 காரணம் தான். சோ உங்களுக்கு அவங்க மேல பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி தெரியுது, அவங்கள உடலை குறைக்கிற அப்படின்ற மாதிரி எல்லா முயற்சியிலும் எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்காக இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு ஃபிட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசையா இருக்கு. சோ இது எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்க இவர் ஒண்ணுமே இல்லைன்ற, அது விடுங்க, என் மனைவிக்கு பிரச்சனைன்னு சொல்லி தானே எனக்கு கூப்பிட்டு வந்தீங்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, என் மனைவிக்கு சொல்லி புரிய வச்சு அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் சைன் போட வைங்கன்னு சொல்லிட்டு போக இவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. கட் பண்ணி நான் குண்டா இருந்தேன்னா என்னை விட்டுட்டு போயிடுவியா, இன்னைக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு கிளைண்ட் வந்தாரு. நான் எவ்வளவோ சொல்லி பேசலான்னு போறேன், ஆனா அவர் தன்னோட மனைவி குண்டா இருக்காங்க, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு மாதிரி நிற்கிறாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலன்னு சொல்ல இவர் மேலேயும் கிளியும் பாக்குறாரு. அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து நான் குண்டா இருந்தா விட்டு போயிடுவேனா அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணாதமா முதல்ல இங்கிறது கிளம்பு அனுப்பிவிட. கட் பண்ணி இதை அடுத்த நாள் பவித்ராவை கூப்பிடுறாங்க. நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனா அவர் டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு மாதிரி அவரோட மைண்டுக்குள்ள பிக்ஸ் பண்ணிட்டார். சோ நம்ம என்ன சொன்னாலும் கேட்க போறது இல்லை, நீங்க ஒரு வழி பண்றீங்களா, அது டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலயும் சைனை போட்டுருங்க, அவருக்கு அது கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்குள்ள நீங்க உங்களோட உடம்ப குறைச்சி ஃபிட் ஆயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அட்வைஸ் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்ப இவங்க அதை பேப்பர்ல சைன் போடுற அப்படின்ற மாதிரி சம்மதிக்கிறாங்க. அதை பப்ளிக் கட் பண்ணி மித்ரா கோர்ட்ல கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க இல்லையா. அங்க காமிக்கிறாங்க. அங்க ஒரு நபர் பேப்பர்ல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையே இல்ல அப்படின்றதுக்காக டிவோர்ஸ் பண்ணிருக்காங்க, இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னு மாதிரி கேஸ படிக்கிறாரு. அப்போ மித்ரா இதுக்கு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்குள்ள சண்டையே வந்தது கிடையாது. அண்ட் மனவு பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி நமக்குள்ள ஏன் சண்டையே வர மாட்டேங்குது என்னன்னே தெரியலையே அப்படின்னு மாதிரி நிறைய முறை இவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாரு. இந்த விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. அவர் தூங்கலான்னு வரும்போது நான் உங்ககிட்ட சண்டை போடல அப்படின்றதுக்காக நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவீங்களான்னு கேட்க நியூஸை படிச்சான்னு கேட்கிறாரு. 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் போக ஆரம்பிக்குது. இதோட முடிவுல எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை விட்டுட்டுலாம் போகவே மாட்டேன், நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்காக நீ பண்ண சின்ன சின்ன விஷயங்கள்லாம் யார் பண்ணுவா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மாதிரி கேர் பண்ணி பேச கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் மனோஜ் தன்னோட மனைவியை கூட்டு போகணும் அப்படின்னு மாதிரி ஆபீஸ்க்கு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா வேலை இருக்குன்னு கொஞ்ச நேரம் உட்கார வைக்க ஒரு 2 சாஃப்ட்வேர் பசங்க பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு கிட்ட பேச்சு கொடுக்கும்போது அவனுங்க பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஆப், அதாவது கப்பல்ஸ்குள்ள பிரச்சனை அப்படின்னு மாதிரி அதுக்கு ஒரு கம்யூனிகேட் பண்ற ஆப் ரெடி பண்ணிருப்பாங்க. இவங்க 2 பேரோட டீடைல்ஸையும் உள்ள போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த ஆப் பாத்தீங்கன்னா நிறைய சஜஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாலே அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றது தான் அது. அது எந்த மாதிரியான சஜஷன் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு மாதிரி ஒரு கேட்க நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்லும் போது தான் இவருக்கு ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. இவரோட லைஃப்ல இவரோட மனைவி பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஆப்ல சொல்லப்பட்ட விஷயங்கள தான் இருக்கும். சந்தேகத்தால போனை செக் பண்ணி பாக்குறாரு, கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டெய்லி டாஸ்க் மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஆப் டெய்லி ஒரு டாஸ்கா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது மூலமா தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சமைச்சிருப்பாங்க, வீடியோ காலையில சன்ரைஸை பார்த்திருப்பாங்க, கேம்பிங் எல்லாம் போயிருப்பாங்க இல்லையா, அந்த எல்லா விஷயங்களும் நடந்திருக்கும். சோ அவங்க ஒரு ஆப்பை பார்த்து தான் ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இவருக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அன்னைக்கு பப்ளிக் கட் பண்ணி இந்த 3 கப்பிள்ஸோட லைஃப்ல நடக்கிற விஷயங்களை நமக்கு காமிக்கிறாங்க. மனோஜ் பாத்தீங்கன்னா தன்னோட மனைவி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால அவங்க கிட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாரு, அவங்கள அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பவித்ராவும் தான் உடம்ப குறைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி முதல்ல போய்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அங்க சும்மா கதை தான் பேசிட்டு வருவாங்க. அங்க இருந்து வேற ஒரு ஜிம்முக்கு ஜாயின் பண்றாங்க. இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா உங்களோட கணவர் நோட் பண்றாரு. இன்னொரு சைடு கட் பண்ணி அர்ஜுனும் திவ்யாவையும் காமிக்கிறாங்க. ஒரு 15 நாள் டைம் இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதி போடுங்க அப்படின்னு ஒரு டாஸ்க் இருக்கு இல்லையா, அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுலயே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய கான்வர்சேஷன் எதுவும் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண 15 நாள் முடியறதுக்குள்ள, அதாவது 14வது நாளே அர்ஜுன் பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிச்ச உடனே ஒரு ஷாக்கு, அவங்க பாத்தீங்கன்னா எதுவுமே எழுதவே இல்லை. இதனால அவங்க வரும்போது அவங்கள பிடிச்சி பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. எதனால ஒண்ணுமே எழுதலன்னு கேட்க இவங்க மேலையும் கீழையும் பாக்குறாங்க. அமைதியாயிட்டாரு. எதனால ஒன்னும் எழுதலன்னு பொறுமையா கேட்க நான் இன்னைக்கு எல்லா பேப்பர்லயும் எழுதலாம் தான் இருந்தேன், உங்களை யாரும் அதுக்குள்ள எடுத்து பார்க்க சொன்னான்னு கேட்க சமாளிக்கிறியா, இன்னைக்கு நான் எல்லா பேப்பரையும் பார்த்துட்டேன் அப்படின்றதால தான் நாளைக்கு எழுதுன்னு போய் சொன்னேன்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க இதை 14 நாளும் என் கூட சண்டை போடாம இருந்தீங்க, அது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு தேங்க்யூ அப்படின்னு மாதிரி எழுதலாம்னு இருந்தேன், அதான் அதுக்குள்ள நீங்க எல்லா விஷயத்தையும்
கெடுத்துட்டீங்க அப்படின்னு மாதிரி திட்ட இவர் எதுவும் பேச முடியாம அங்கேயே நிக்கிறாரு. கட் பண்ணி ரங்கேஷை காமிக்கிறாங்க. இவரோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கூட இருக்க நபர் பாத்தீங்கன்னா ஒரு தப்பான வேலையை செஞ்சிருப்பாரு. இதனால அவரை பிடிச்சி கேட்டுக்கிட்டே இருக்க பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறார். 2 பேருக்கும் கைகலப்பு ஏற்பட்டு இவரை போட்டு அந்த கோ எம்ப்ளாயி பயங்கரமா அடிச்சிட்டாரு. இவங்களோட சீனியர் ஆபீசர் ரங்கேஷ் கூப்பிட்டு கொஞ்ச நாளாவே உன் மேல கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கு, நீ எல்லார்கிட்டயும் எதுக்காக ரூடா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, உன் வேலை மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு கேட்க கடுப்பாயிட்டாரு. அம்மா நீங்க கொடுத்த வழியும் போதும், 6 மாசத்துல முடிக்க வேண்டிய வேலையை 3 மாசத்துல முடிக்கிற அப்படின்ற மாதிரி நீங்க கமிட்மெண்ட் பண்ண வேண்டியது, எங்களை பிடிச்சி உயிரை வாங்க வேண்டியது, எனக்கு இருந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போதும், எனக்கு இந்த வேலையை வேணா ஒண்ணு வேணாம் அப்படின்ற மாதிரி மொத்தமா ரிசைன் பண்ணிட்டு ஒரு இடத்துல போய் தனிமையில உட்காந்துக்கிறார். அண்ட் பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்தா 8000 தான். என்ன பண்ண போறோமோன்னு யோசனை. அப்படியே கட் பண்ணி மித்ராவை காமிக்கிறாங்க. இவங்களோட கணவர் இவர்கிட்ட அவ்வளவா பேசுறதே இல்லை இல்லையா, இதனால இவர்கிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு லேட்டா வராரு. இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும், கொஞ்சம் உட்கார முடியுமான்னு கேட்க அவர் பேச விருப்பம் இல்லைன்றார். இவங்க கோவப்படாம சரி உனக்கு எப்போ விருப்பம் இருக்கோ அப்பயே பேசிக்கலாம்னு சொல்லி அனுப்பிவிட இவர் கொஞ்சம் நடந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. நிக்கிறார். உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, இதுதான். நேரம் உனக்கு எதுக்காக என் கூட பேச பிடிக்கல, அப்படி என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டுருக்கணும். ஆனா நீ கேட்கவே இல்லை. ஏன் தெரியுமா, நீ எல்லாத்தையுமே ஆப்ல இருக்கு இல்லையா டாஸ்க், அதை பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமக்குள்ள எங்க இருந்து காதல் இருக்க போதுன்னு கேட்க இவங்க அது எக்ஸ்பெரிமெண்ட்காக யூஸ் பண்ணதுன்றாங்க. நான் உயிர் இல்லாத ஒரு பொருள் கிடையாது, உயிர் உள்ள ஒரு மனுஷன். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்காக யூஸ் பண்ணுவியா, இதுதான் உனக்குள்ள இருக்கிற பிரச்சனை, உனக்கு புரியுதா? வெளியில இருக்க மாதிரியே நீ உள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுற. வெளியில கப்புள்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபீவர்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு நீ மருந்துகள் எல்லாத்தையும் கொடுத்து சரி பண்றேன்னு வச்சுக்குவோம். அதே மருந்து நீ ஜுரம் இல்லாதப்ப போட்டுக்கிட்டு இருந்தேன்னு வையா, அது ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு விஷமாயிடும், உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு மாதிரி கோவமா பேசிட்டு நிக்க இவங்க அழுகுறாங்க. பிரச்சனையே இல்லைன்னு இருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை சொல்றியே அப்படின்னு மாதிரி பேசாம நிக்கிறாங்க. கட் பண்ணா இவங்க 2 பேருக்குள்ளயும் இன்னும் விரிசல் இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அர்ஜுனும் திவ்யாவும் இருக்காங்க இல்லையா, ஷாப்பிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது காமிக்கிறாங்க. அப்ப திவ்யாவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா பசிக்கும். பக்கத்திலே இருக்க ஹோட்டல்ல சாப்பிட போலாமான்னு கேட்க ஆனா அவர் பாத்தீங்கன்னா தனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் இங்க இருந்து ஒரு 15 நிமிஷத்துல போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி லாங் டிராவல் கொண்டு போய்கிட்டே இருக்காரு. இந்த விஷயத்தால இவங்களோட முகம் சுருங்கி போகுது. அதையும் தாண்டி இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒழுங்கா சீட் பெல்ட் போட தெரியல, சேர் அட்ஜஸ்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்கும். பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறார். அண்ட் இவருக்கு பிடிச்ச ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு மேப்பை பயன்படுத்திக்கிட்டு போகணும். அந்த மேப்பை பார்த்து இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஒரு ஸ்கிரீன் எட்டி பாக்குறாரு. என்ன எட்டி பாக்குறீங்க, அப்ப எனக்கு மேப் தெரியலன்ற மாதிரி தான் அர்த்தம், அதுக்கு நீங்களே பாத்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி திவ்யா கத்த இவர் காம் டவுன் பண்றாரு. இல்ல நான் சும்மா தான் பார்த்தேன், ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. அப்ப திவ்யா மேப் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ரைட் டர்ன் பாத்தீங்கன்னா தப்பா சொல்லிட்டுறாங்க. சும்மா இருப்பாரா போட்டு பயங்கரமா திட்டுறாரு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே நீ பண்ணிட்டு இருக்க, உன் பிரச்சனை என்ன தெரியுமா, நீ ஒரு பெரிய மக்கு. அதையும் தாண்டி வேற ஒரு விஷயம் இருக்கு, அது என்ன தெரியுமா, நீ மக்கு அப்படின்றது உனக்கே தெரியாது, நீ பெரிய மக்கு தாண்டி அப்படின்ற மாதிரி காரை நிறுத்தி கத்திக்கிட்டே இருக்கு. அவங்க பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன நமக்கு அவ்வளவுதானே, நான் மக்காவே இருந்துட்டு போறேன், எதுக்காகடா என்ன கல்யாணம் பண்ண, ஸ்மார்ட்டா இருக்க ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கோச்சிக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. இவர் மறுபடியும் மித்ராவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போய் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்றாரு. அவங்க பார்த்தீங்கன்னா எதுக்காக நீங்க அவங்க கிட்ட இந்த மாதிரி பேசுனீங்க, உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா, அவங்க உங்களை விட இன்டெலிஜென்ட்டா ஏதோ ஒரு விஷயத்துல இருப்பாங்க இல்லையா, அது இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி தோணுது. அதனால உங்களோட மைண்ட் அவங்கள மக்கு மக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல துடிச்சுக்கிட்டே இருக்கு. அதோட வெளிப்பாடு தான் இது. வேற எதுவும் பள்ளியான்னு கேட்க அவர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் திவ்யாவோட வீட்டுக்கு போய் என் கூட வாழவா அப்படின்னு மாதிரி கூப்பிட்டுருப்பாரு. ஆனா அவங்க வரவே முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்த இங்க ஷேர் பண்றாரு. சரி விடுங்க, ஆனது ஆயிப்போச்சு, இனிமேல் நீங்க ஒண்ணு சேரணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்ச நாள் தேவைப்படுது, அவங்கள அப்படியே ஒரு 60 நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணாம விடுங்க. அது இந்த சோக ஸ்டேட்டஸ் வைக்கிறது, டிபியை மாத்துறது அப்படின்ற எதுவுமே கூடாது. அவங்கள கம்ப்ளீட்டா கான்டாக்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா மட்டும்தான் இதுல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்றாங்க. கட் பண்ணி ரங்கேஷை காமிக்கிறாங்க. வேலை இல்லாததால வீட்டுல என்ன பண்ணுதுன்னு தெரியாம உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த அவரோட மனைவி கிட்ட சொல்றாரு. அவங்களும் பாத்தீங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் கம்பெனில அதாவது ஜாப் இருக்கான்னு கேட்டு பார்க்கவனு கேட்க அதெல்லாம் ஒன்னும் வேணாம், இந்த இஎம்ஐ கட்டுறது மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் எனக்கு எப்படி பாத்துக்கணும்னு தெரியும், உன் வேலையை மட்டும் பாத்துக்கணும்னு சொல்லி அவங்கள திட்டிட்டு இவர் தன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணி மனோவை காமிக்கிறாங்க. இவரோட மனைவி கூட அவ்வளவு பேசுறதே இல்லை இல்லையா, திடீர்னு ஒரு நாள் போன் பண்ணி வெளியே போலாமான்னு கேட்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து ஜாலியா அன்னைக்கு நாள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஷாப்பிங் எல்லாத்தையும் முடிச்சு சந்தோஷமா வீட்டுக்கு வர இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்ததுல, இந்த மாதிரி எல்லா நாளும் இருந்துட்டா சந்தோஷமா இருக்கும்னு மனோஜ் பேசிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து மித்ரா ஏதோ ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணிட்டுறாங்க. மனோஜும் மேற்கொண்டு சொல்ல ஆரம்பி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி கம்ஃபர்டபுளா பேச சொல்ல அவங்க
பாத்தீங்கன்னா எனக்கும் மேல ஒரு சீனியர் டாக்டர் இருக்காங்க, அவங்க கிட்ட நான் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நினைச்சா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம 2 பேரும் அவங்கள போய் பார்க்கலாமான்னு கேட்க இவரோட முகமே மாறி போயிடுது. என் பிரச்சனை இப்ப அந்த ஆப்ல இல்ல, உன் மண்டைக்குள்ள இருக்கு இல்லையா இந்த தாட்ல. உனக்கு என்ன சொன்னாலுமே புரியவே மாட்டேங்குது. கடைசியா நீ உன்னோட டாக்டர் வேலையை தான் இங்க பாத்துக்கிட்டு இருக்க. ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கும், ஒழுங்கான மனைவியா, அதாவது இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு எனக்கு சந்தோஷமான மனைவியா வாழ்றது மட்டும் இங்க வா, இல்லன்னா அதோட என்கிட்ட பேசவே பேசாது அப்படின்ற மாதிரி ரூமுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிறாரு. இவங்க என்ன பண்ணதுன்னு யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த 3 கப்பல்ஸையும் நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் மனோஜும் அவரோட மனைவி பேசிக்கிறது இல்ல, இன்னொரு பக்கம் திவ்யாவும் அர்ஜுனும் கம்யூனிகேஷனே இல்லாம இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அதை காமிக்கிறாங்க. அதையும் தாண்டி ரங்கேஷோட மனைவி பாத்தீங்கன்னா உடம்பு எல்லாத்தையும் குறைச்சு பயங்கரமா ஸ்லிம் ஆயிடுறாங்க. அண்ட் ரங்கேஷ் பாத்தீங்கன்னா வேலை கிடைக்கணும் அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, இதனால ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு மாதிரி முயற்சி செய்யறாரு. இதுக்கு நிறைய கம்பெனியா ஏறி லோன் எல்லாம் கேட்டு பாக்குறாரு. யாரும் மதிக்கிற மாதிரியே தெரியல. இதனால மறுபடியும் அந்த ஐடி துறையிலே வேலைக்கு போகலாம் ட்ரை பண்ண இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி போறாரு. அங்க மனசு கேட்கல, நம்ம என்னதான் இருந்தாலும் இதையே பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி மறுபடியும் லோன் கேட்டு அலைய ஆரம்பிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி மித்ரா இருக்காங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. இவங்களோட கணவர் பேசுறதுல எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறாங்க, எந்த எஃபர்ட்டும் இல்ல. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களும் யோசனையில இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து ரங்கேஷ் இருக்காரு இல்லையா, அவர் பாக்கணும்னு அன்னைக்கு நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா, உங்களோட மனைவி உடம்பு குறைச்சா எல்லா பிரச்சனையும் போயிடுமான்னு. இப்போ அவ உடம்பு குறைச்சிட்டா. எனக்கு எந்த பிரச்சனையும் போன மாதிரியே இல்ல. சின்ன வயசுல இருந்தே வீட்டுல சொல்றதை கேட்டு தான் நான் வளர்ந்தேன். வெளியே போய் விளையாடணும் அப்படின்னா கூட பசங்க கூட சேர்ந்து அப்படின்னா கெட்டு போயிடும், நான் விளையாட கூட அனுப்புறது இல்ல. எனக்கு ஸ்கூல்ல அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் எடுக்கணும் அப்படின்றது ஆசை. ஆனா வீட்டுல பயாலஜி தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி படிக்க வச்சாங்க. ஏதாவது பிசினஸ் பண்ணணும், கொஞ்சம் பணம் கொடுத்து உதவ முடியுமாப்பா அப்படின்ற மாதிரி என் அப்பா கிட்ட போய் கேட்க, பிசினஸா, கல்யாணம் ஆகணுமா வேணாமா அவனுக்கு, இதெல்லாம் எவன்டா பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஐடில சேர்த்து விட்டு என்ன மிஷின் மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ விட்டுட்டாங்க. ஆனா அதையும் தாண்டி என்னோட மனைவி கிட்ட நான் நிறைய முறை ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா, முடியாது, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்க அப்படின்றது தான். இதனால எனக்கு சுத்தமா ஹோப் போச்சு. கையில காசு இருக்கவே தானே பிசினஸ் பத்தி பேசிக்கிட்டே இருக்கான். இவனுக்கு ஒரு வீட்டை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவன் சரியாயிடுவா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வீட்டுல இருக்க எல்லாரும் பிளான போட்டு நிறைய லட்சங்கள் எல்லாத்தையும் செலவு பண்ணி ஒரு பெரிய வீடா வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ மாசம் இஎம்ஐ கட்டணும் அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. யாரோ ஒருத்தருக்காக இஎம்ஐ கட்டுற மாதிரி தான் ஃபீல் இருக்கு. எனக்கு வேலையிலும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, வீட்டுக்கு போனா இப்படி பிரச்சனை, அதனாலதான் எனக்கு பயங்கர டிப்ரெஷனா இருக்கு அப்படின்ற மாதிரி அழுது ஃபீல் பண்றாரு. மித்ராவும் என்ன ஆறுதல் சொல்லி அவருக்கு சமாதானப்படுத்துன்னு தெரியாம அவர் அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு இவரோட மனைவி இருக்காங்க இல்லையா பவித்ரா, அவங்களுக்கு போன் பண்ணி விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண அவங்க கேட்ட உடனே பயங்கரமா அழுகுறாங்க. அனி பபேக்கார் பண்ணி ஆபீஸ்ல வேலை செய்யற அர்ஜுனை காமிக்கிறாங்க. ஒரு புல்லட் ஆர்டிகளை பத்தி 2 பேஜ் எழுதி வச்சிருப்பாரு. இவரோட கோ எம்ப்ளாயி அதை ஒரு பேஜா மாத்தணும் அப்படின்ற மாதிரி கேட்க கடுப்பாயிட்டார். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, நான் என்ன பண்ணாலும் என்ன குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்களே அவங்க பண்ணி கொடுத்தாங்க, எதுவுமே சொல்லலையே, உங்களுக்கு எதுக்காக என்ன பிடிக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்ல அப்பதான் இவருக்கு ஒரு சின்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. அதை மித்ரா சொல்லியிருப்பாங்க இல்லையா, நீங்க உங்க மனைவியோட இன்டெலிஜென்ட்டை பார்த்து அதை பிடிக்காம அவங்கள மக்கு அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ண உங்களோட மனசு துடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் அது ஞாபகத்துக்கு வருது. ஆனா அப்பதான் சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட மனைவி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாலேஜபிளா இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை இவருக்கு தெரியாமல் நின்றுட்டு இருக்கும் போதெல்லாம் இவங்க பேசி அந்த விஷயத்த தெரிஞ்ச முறை பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, இது இவரோட மண்டிக்குள்ள போய் அவங்கள ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்குது. ஆனா அவங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த செய்ய தவறனாலும் இதையே பெருசா எடுத்துக்கிட்டு இவரோட தண்டம் எதுக்குமே லாய்க்கு இல்ல அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருந்திருப்பாரு. சோ இதுதான் இங்க நடந்திருக்கு. இவங்க 2 பேருக்குள்ள இதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஷார்ட் அவுட் பண்ணிட்டு இதனால வேகமா அவரோட மனைவியை பார்க்கணும்னு போக எதுவுமே பேசாம நிற்கிறாரு. நான் நிறைய பேசணும்னு வந்தேன், ஆனா எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வாயை துறக்க எதிரில் இருக்க அவங்க எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு வார்த்தை, என்ன பேசுறது தெரியாம ஸ்டன் ஆயிட்டாரு. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து சோகமா கிளம்புறாரு. கட் பண்ணி இவங்க தன்னோட அம்மாவை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. நீங்க அப்படியே மித்ராவை காமிக்கிறாங்க. இவங்களோட கணவர் சரியாவே பேசுறது இல்ல இல்லையா, நான் எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டேன், உனக்கு பிடிச்ச மாதிரியா இருந்துக்கிறேன்டா, உங்க கூட சண்டை போடணும் அவ்வளவுதானே, சண்டை போடுறேன், பொசசிவ்னஸா இருக்கணும் அவ்வளவுதானே, அது எல்லாத்தையுமே நான் பண்றேன், என் கூட பேசும் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க இவர் பாத்தீங்கன்னா இப்பயும் கன்வின்ஸ் ஆகிறதா தெரியல, அழுவுறாரு. எனக்கு என்ன நீ உண்மையா இல்ல அப்படின்ற மாதிரி தோணுது, இது எல்லாத்தையும் நீ மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வேற ஒரு ஆளா இங்க வந்து நிக்கிற, இதே மாதிரி நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டா நீ என்னவா இருப்ப, எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல, நீ உண்மையா இல்லன்னு எனக்கு இன்னமும் தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கண் கலங்கி நிக்க இவங்க என்ன பேசுதுன்னு தெரியாம அவங்க ஒரு பங்கு அழுதுகிட்டே இருக்காங்க. கட் பண்ணி ரங்கேஷ காமிக்கிறாங்க. இஎம்ஐ கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் வீட்டுல வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்ப இவரோட மனைவி வந்து நாளைக்கே இஎம்ஐ கட்டுறோம், இன்னைக்கு கிளம்புங்கன்னு அனுப்பி வச்சுட்டு என்கிட்ட என் வீட்டுல போட்ட 75 சவரன் நகை இருக்கு, அந்த பணத்தை கொஞ்சம் பணத்தை எடுத்து இஎம்ஐ எல்லாத்தையும் கட்டுங்க, மிச்ச பணத்தை வச்சு ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு மாதிரி இருக்குங்க இல்லையா, அதை தொடங்குங்க, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல இவர் கண் கலங்கி போயிட்டாரு. அப்படியே கட் பண்ணி நிறைய பேங்கா ஏறி இருப்பாரு. இவரோட கண்டென்ட்டை பார்த்து லோனே கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லையா, ஒரு பேங்க்ல காமிக்கிறாங்க.
போறாங்க. அங்க இருக்கிற ஒரு கூப்பிட்டு எங்க டீ கடையில எல்லாத்துலயும் சாப்பாடு விற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ற கான்செப்ட்லாம் நிறைய இருக்கு. உங்களது என்ன ஸ்பெசிபிக்கா இருக்குன்னு கேட்க நாங்க நல்ல குவாலிட்டியோட தரணும்னு ஆசைப்படுறேன் சார். சாப்பாடு ப்ராடக்ட் அப்படின்றதுனால கண்டிப்பா லாஸ் ஆகாது. என் மேல நம்பிக்கை இருந்தா கொடுங்க சார்னு கேட்க அவரு யோசிக்கிறாரு. நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கொடுக்க முடியாது, ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பணத்தை கொடுக்குறோம், அது பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க எவ்வளவு லோன் கேட்டாலும் கொடுக்குறோம்னு சொல்ல கண் கலங்கி போயிட்டார். முதல் நாளா ஓடி வந்து இவரோட மனைவி கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்றாரு. கேட்டு அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அது கூடவே பாத்தீங்கன்னா அவங்க ஜிம்முக்கு போயிட்டு இருந்தாங்க இல்லையா, அங்க ஒரு சின்ன காம்படிஷன் அப்படின்னு மாதிரி இருக்கும், அதுக்கு தான் கிளம்பிட்டு இருப்பாங்க. நானும் வரவான்னு கேட்க 2 பேரும் அங்க போறாங்க. அந்த காம்படிஷன் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதுல ரங்கேஷ் பாத்தீங்கன்னா தன்னோட மனைவிக்கு பயங்கரமான மோட்டிவேஷன் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்க அவங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. தன்னோட கணவரை இவ்வளவு சந்தோஷமா பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு மாதிரி போட்டி முடிஞ்சது ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. இவங்களுக்கு தான் முதல் பரிசு அப்படின்னு மாதிரி இருக்கும். சோ இவங்களோட ஃபேமிலி ஒன்னு சேர்ந்துருச்சு. இது ஒரு செல்ஃபியா எடுத்து மித்ராக்கு அனுப்பி விட்டுறாங்க. அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணா திவ்யா டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு மாதிரி இருக்காங்க இல்லையா, அர்ஜுனும் கோர்ட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. அர்ஜுனும் கரெக்டான டைமுக்கு வந்து பேப்பர் எல்லாத்துலயும் சைன் போட்டுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு பெரிய மனசு இல்ல அப்படின்னாலும் வேற ஆப்ஷன் இல்லாம அந்த சமயம் பார்த்து திவ்யா சைன் போடலான்னு போக அப்ப பாத்தீங்கன்னா மித்ரா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒரு லப்பர் பேண்ட் மாதிரி, ஆளுக்கு ஒரு சைடு பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்னா அது அறந்துதான் போகும். அதை ஒட்ட வைக்காம தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அதுல ஒரு சிலர் தான் அதை முறிச்சு போட்டு யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த லப்பர் பேண்ட் மாதிரி இருக்க நம்ம ரிலேஷன்ஷிப்பும் ஒட்ட வைக்கிறோமா தூக்கி போடணுமா அப்படின்றத நாம தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு போக இவங்க 60 நாள் பேசாம இருந்திருப்பாங்க இல்லையா, இந்த இடைப்பட்ட காலத்துல அவர் ரொம்ப மிஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதுல சைன் போடாம ஒரே ஒரு கேள்விதான், நான் குளிச்சுட்டு ஈரமா அந்த துண்டை காய போடாம விட்டு என்ன திட்டுவியான்னு கேட்க அவரு சிரிச்சுக்கிட்டே இல்லன்னு தலையாட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சி ஒண்ணு சேர்றாங்க. இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா மித்ரா தூரத்துல இருந்து பார்த்து சந்தோஷப்படுறாங்க. சோ 2 பேர் அதாவது 2 கப்பலும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. கடைசியா இருக்கிறது மித்ராவும் மனோஜ் தான். அவங்க ஒண்ணு சேரலன்னு அப்படி மனோஜ் பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு பொருளை தேடி அழிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மூட்டை புல்லா பேப்பரால எழுதப்பட்ட குப்பை இருக்கிறத கவனிக்கிறாரு. இதை எழுதுனது பாத்தீங்கன்னா மித்ராவா தான் இருப்பாங்க. தனக்குள்ள என்ன விஷயங்கள் நடந்தாலும் அதை எழுதி பேப்பர்ல தூக்கி போட்டு ஒரு மாசம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு ஃபன்னியா இருக்கும் அப்படின்னு மாதிரி இவங்க கிட்ட வர கிளைண்ட் கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தை இவங்க ஃபாலோவும் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார். அதுல பாத்தீங்கன்னா அவங்க தன்னோட கணவரை எந்த அளவுக்கு லவ் பண்றாங்க, அவங்களோட கணவர் போன் முத கொண்டு அவங்களோட எல்லா விஷயங்களையும் செக் பண்ணி அதுல பொசசிவ் ஆகி நிறைய விஷயங்களை எழுதி வச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லாம எங்க சண்டை வந்துருமோ, நம்ம ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பெரிய விரிசல் விட்டுருமோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்தையும் மறைச்சு அவர் பார்க்கும் போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்துருப்பாங்க. இப்போ இது மூலமா அவங்க ஒரு நார்மலான வைஃப் தான், அவங்களும் இவர் நினைக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. என்ன அது எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதி வச்சிருக்காங்க, நடைமுறையில கொண்டு வரல. புரிய வந்துச்சு இல்லையா, வேகமா தன்னோட மனைவியை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி போறாரு. அந்த மூட்டையை கையில கொடுத்துட்டு என்னோட மனைவி இத்தனை நாளா இதுக்குள்ளதான் இருந்திருக்கா, இப்போ அவ வெளியே வந்துட்டாளான்னு கேட்க இவங்களும் அழுதுகிட்டே கண்ணீரோட அவரை கட்டி பிடிக்கிறாங்க. 2 பேரும் இங்க ஒண்ணு சேர்றாங்க. 2 பேரும் சேர்ந்து பாண்டிச்சேரி போலாமான்னு கேட்டு காரை எடுத்துட்டு கிளம்புறாங்க. ரிலேஷன்ஷிப் அப்படின்றது எல்லா எமோஷன்ஸும் அடக்கணும் ஒண்ணுதான். நம்ம எல்லா நேரத்திலயுமே சந்தோஷமாவும் எல்லா நேரத்திலயுமே சோகமாவும் இருக்கவே முடியாது இல்லையா. நம்ம பார்ட்னரை பிடிக்காததுக்கு நமக்கு 1000 காரணம் இருக்கலாம், ஆனா பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு காரணம் போதும். உங்களோட பார்ட்னரை நீங்க இருக்க பற்றிக்கிட்டாலே இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போயிடும் அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி கண்டென்ட்டை வச்சு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஓவரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.